ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மலர் குவாலிட்டி வேர்ல்ட் யூடியூப் சேனல்லேருந்து உங்கள் மலர்வண்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஆன்லைன் மூலமாக எல்ஐசியில் எப்படி பேமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் அடுத்து நம்ம போட போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட நிறைகுறைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்போ கூகுள் பேஜில் போயிட்டு எல்ஐசி ஆன்லைன் லாகின் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு நம்ம சர்ச் பண்ணோன்னா எல்ஐசி ஆன்லைன் சர்வீஸ் போர்ட்டல் லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னும் அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா இந்தமாரி ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும். அதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா நியூ யூசர், ரிஜிஸ்டர் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். நியூ யூசர்னால் என்னென்னா, எல்ஐசியில் ஏற்கனவே ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அவங்கள நியூ யூசர் மூலமாக போயிட்டு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி போகலாம். இல்லாட்டி மலர் குவாலிட்டி வேர்ல்டு யூடியூப் சேனல் ஐஃபோன் போட்டு எல்ஐசி ஆன்லைன் லாகின் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது மூலயமா போய் பார்க்கலாம். அடுத்து ரெண்டாவது என்னென்னா ரிஜிஸ்டர் யூசர். ரிஜிஸ்டர் யூசர்னால் ஆல்ரெடி லாகின் பண்ணவங்க அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுக்கிட்டு இதில் லாகின் பண்ணணும். இப்போ இவங்க ரிஜிஸ்டர்ஸை கிளிக் பண்ணாங்கன்னா இந்தமாரி தான் பேஜ் டிஸ்பிளே வரும். அதில் யூசர் ஐடி, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் 3 இருக்குது. இதில் நான் மொபைல் நம்பர் கொடுக்குறேன். 3ல் எது வேணாலும் தரலாம். நான் மொபைல் நம்பர் கொடுக்குறேன். அடுத்து பாஸ்வேர்டு நம்ம இனிஷியலாக ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல நம்ம என்டர் பண்ணணும். நான் இப்போ என்னோடய பாஸ்வேர்டை என்டர் பண்ணுறேன். அடுத்து டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் இங்கே என்ன ஃபார்மெட்டில் இருக்கோ அதே ஃபார்மெட்டில் தான் நம்ம ஃபில் பண்ணணும். டேட், மந்த், இயர் அதே ஃபார்மெட்டில் தான் நம்ம இதை ஃபில் பண்ணுறோம். அப்படி ஃபில் பண்ணால் மட்டும்தான் சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்கும், இல்லாட்டி அக்செப்ட் ஆகாது. ஓகேவா? இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம சைன்இன் கொடுத்துட்றோம். சைன்இன் கொடுத்துட்டு இந்த மாதிரி பேஜ் வரும். ஜஸ்ட் ஓகே மட்டும் கிளிக் பண்ணிங்க, வேறு ஒன்றும் நீங்கள் பண்ணணும் அவசியம் இல்லை இதில். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் பாலிசி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறேன்னா இந்தமாரி தான் உங்களுக்கு டிஸ்பிளே வரும். அதாவது செல்ஃப் பாலிசி எத்தனை, ஸ்பௌஸ் பாலிசி ஆர் ஹஸ்பண்ட் பாலிசி, சில்ட்ரன் பாலிசி எத்தனை, டோட்டல் பாலிசி, ஆல் பாலிசி எத்தனை இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஸ்க்ரீனில் நமக்கு தெரிஞ்சிடும். இதில் ஆல் பாலிசியை நம்ம கிளிக் பண்ணுறோம். இவர் ஒரே ஒரு பாலிசி வச்சுருக்கிறதால ஒன்று மட்டும் காமிக்குது. இதில் நீங்கள் நிறையா பாலிசி வச்சிங்கன்னா எல்லா பாலிசி டீட்டெயில்ஸும் இதில் காமிக்கும். அதே போல் ஸ்பௌஸ் பாலிசி எத்தனை, செல்ஃப் பாலிசி எத்தனை, சில்ட்ரன்ஸ் பாலிசி எத்தனை அப்படிங்கிறது நீ மேலே உள்ள டேப்பில் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அடுத்து இப்போ இந்த ஒன்று தான் இருக்குது. இதை ஒன்று தான் நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது அதோட பாலிசி டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும். அதாவது யார் பாலிசியில் இருக்குது, அவங்களோட எவ்வளோ பாலிசி ப்ரீமியம் எவ்வளோ, சம் அஷூரன்ஸ் எவ்வளோ, பிளானோட நேம் என்ன, ப்ரீமியம் எந்த டேட்டுக்குள்ளே கட்டணும், பாலிசியோட ஸ்டேட்டஸ் ஃபோர்ஸில் இருக்கா இல்லை லேப்ஸில் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பில்லிங் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம் எவ்வளோ, இப்போ நான் டோட்டலாக எவ்வளோ ப்ரீமியம் அமௌண்ட்டு இப்போ டியூவில் இருக்குது அப்படிங்கிற. இப்போ அது 721 ரூபா, இது 1440 ரூபா. ஏன் அப்படிங்கிறதுனா நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் 2 ப்ரீமியம், அதாவது ஒரு 2 ப்ரீமியம் கட்டாமல் இருந்திருக்காரு, அதை சேர்த்ததுனால இப்படி இருக்குது. அடுத்து ப்ரீமியம் எப்போ கட்டணும், இவங்க எந்த மோடில் கட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு செக் அண்ட் பே கிளிக் பண்ண வேண்டியதுதான். செக் அண்ட் பே கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். இதில் பாலிசியோட நம்பரு, எவ்வளோ ப்ரீமியமு, எவ்வளோ லேட் ஃபீஸ் எவ்வளோ, ஜிஎஸ்டி எவ்வளோ, இது எல்லாமே கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் செக் அண்ட் பே கொடுத்துடணும். இது இன்வாய்ஸ் 2 அமௌண்ட்டும் சேமாக இருக்கான்னு பார்த்துட்டு திரும்பவும் செக் அண்ட் பே கொடுக்க வேண்டியதான். திரும்பவும் செக் அண்ட் பே கொடுத்துருவாங்க.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பேமெண்ட் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கிரெடிட் டெபிட் கார்டு ப்ளஸ் ஏடிஎம் பின், இன்டர்நெட் பேங்கிங், வேலெட்டு, இல்லாட்டி கியூஆர் ஸ்கேன் கார்டு, யூபிஐ, இந்தமாரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன்னா கிரெடிட் கார்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். நான் ஏன் கிரெடிட் கார்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து கிரெடிட் கார்டில் நம்ம பண்ணும்போது வந்து ஒரு சர்வீஸ் சார்ஜ் வந்து 50 ரூபா அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த சர்வீஸ் சார்ஜஸ் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து கிரெடிட் கார்டு மூலயமா பேமெண்ட் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து கிரெடிட் கார்டோட 12 டிஜிட் இருக்கும். அந்த நம்பரை வந்து கொடுங்க. நான் ஏன் தப்பாக கொடுத்துருக்கேன்னா, நான் வீடியோ மேக்கிங்காக சும்மா கொடுத்துருக்கேன். இது வந்து அந்த எக்ஸ்பிரி டேட்டு வந்து அந்த கார்டில் இருக்கும். அந்த கார்டை பார்த்து நீங்கள் இதில் மந்த்தையும் இயரையும் கொடுங்க. அடுத்து வந்து சிவிவினா கார்டோட பேக் சைடில் ஒரு 3 நம்பர்ஸ் இருக்கும். அந்த 3 நம்பர்ஸை என்டர் பண்ணிடுங்க. அடுத்து வந்து கார்டு ஹோல்டரோட நேம்னா கார்டில் வந்து என்ன நேம் இருக்கோ அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் இதை கொடுத்துட வேண்டியது தான். இந்தமாரி போயிட்டுருக்கும்போது நம்ம ரெஃப்ரெஷ் பட்டனோ எந்த பட்டனையும் நம்ம வந்து கிளிக் பண்ணக்கூடாது. இப்போ வந்து டோட்டல் சார்ஜஸ் வந்து அந்த அமௌண்ட்டும் இந்த அமௌண்ட்டும் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு டைம் வெரிஃபை பண்ணிங்க. அதே போல் என்டர் ஓடிபி அப்படின்னு கேட்குறதுல அந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி பாஸ்வேர்டு வந்திருக்கும். அந்த பாஸ்வேர்டை வந்து இதில் நம்ம வந்து என்டர் பண்ணணும். நான் எனக்கு மொபைலில் வந்த பாஸ்வேர்டை இப்போ இதில் வந்து அந்த ஓடிபி வந்து இதில் என்டர் பண்ணிவிட்டேன். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட வேண்டியது தான். சப்மிட் பண்ணால் பாஸ்வேர்டு சேவ் பண்ணுமான்னு கேட்குது. எனக்கு தேவையில்லை, அதனால் நெவர்னு கொடுத்துட்றேன். அதே போல் எப்பயுமே பேமெண்ட் ஆப்ஷன் போகும்போது நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணக்கூடாது. இது வந்து பேமெண்ட் அக்னாலஜ்மெண்ட் வந்துடுச்சு. அதாவது வந்து பேமெண்ட் ஐடி என்ன, எல்ஐசியோட நம்பர் என்ன, எப்படி பேமெண்ட் பண்ணியிருக்கோம், எப்போ பண்ணியிருக்கோம், அதோட டீட்டெயில்ஸ்லாம் அதில் வந்திருக்கும். அது வந்து வித்தின் 48 ஹவர்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த பேஜ் அப்படியே நம்ம வச்சுருந்தாவே டேரெக்டாகவே வந்து அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக எல்ஐசி லாகின் பேஜுக்கு போயிடும். இதில் வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காமிச்சிடும். ப்ரீமியம் பேமெண்ட் வந்து ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துச்சு. அப்போனா நம்ம பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அடுத்து வந்து இதில் இதோட ரெசிப்ட்டோ இல்லை இன்வாய்ஸோ நீங்கள் பார்க்கணுன்னா டவுன்லோட் ரெசிப்ட்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்வாய்ஸ் இருக்கும். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ், எவ்வளோ பாலிசி, என்ன ப்ரீமியம், எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் உங்களுக்கு இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் அடுத்து நம்ம போட போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.